ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ நடக்க போகிற ஏஷியா கப் ஃபைனலுக்கான ப்ரிவ்யூ இதுதான். இப்போது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனலில் ஃபஸ்ட்டு டைமாக மீட் பண்ணுறாங்க. ஏஷியா கப் இத்தனை வருஷமாக 41 இயர்ஸ் ஆச்சு ஏஷியா கப் ஸ்டார்ட் ஆகி. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் வருது. இது உங்களால் நம்ப முடியுதா? இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த ஃபைனலுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நடந்த ரீசெண்ட் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்த்தா இந்தியா தான் ஃபர்ம் ஃபேவரேட்ஸாக இருக்காங்க இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ஏன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்தியா என்னதான் ஸ்ரீலங்கா கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக ஜெயிச்சிருந்தாலும் பட் ஸ்டில் இந்தியா ஹோல்ஸ் தி அப்பர் ஹேண்ட். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற ரோஹித்? பட் என்னன்னா இந்தியா என்னதான் அன்பீட்டனாகவே இருந்தாலும் இந்தியா எந்த மேட்ச்சும் இது வரைக்கும் ரொம்ப கன்வின்சிங்காக ஜெயிக்கலை. அது ஒரு மேஜர் கன்சர்னாக இருந்திருக்கு. அண்ட் எல்லா மேட்சும் இது வரைக்கும் அபிஷேக் சர்மா நமக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுத்துருக்காரு. அபிஷேக் சர்மாவோட அந்த ஸ்டார்ட் அண்ட் ஹிஸ் ப்ராக்ரஷன் மேக்ஸ் இந்தியா தி பெஸ்ட் டீம் இன் தி throughout this Asia Cup. And if and only if Abhishek Sharma fails to get the move on, it could be a concern for the Indian team. இந்தியாவுக்காக ஒரு ஸ்டாண்ட் அலோன் பேட்ஸ்மேனாக நம்மளோட அபிஷேக் சர்மா தான் இருக்காரு இப்போ. ஆமாம் ரோஹித், நீ சொல்கிறது கரெக்டு தான். அபிஷேக் சர்மாவோட ஸ்டார்ட்னால தான் இந்தியா ஒரு நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிடில் ஆர்டரில் ஒரு கன்சர்ன் இருக்குது. இருந்தாலும் இப்போ இந்த போன ஸ்ரீலங்கா மேட்ச்சில் திலக் வர்மா அண்டு சஞ்சு சாம்சன் நல்லா பேட்டிங் ஆடினாங்க. நமக்கு மேஜர் கன்சர்ன் கேப்டன் சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் தான். அவர் வந்ததுலேருந்தே அடிக்க போகிறதுனால ஈஸியாக விக்கெட் போயிடுது. அதை கொஞ்சம் பார்த்து அவர் ஆடினார்னா we can get through and get a good score. அதுதான் என்னுடைய கருத்து. அண்ட் பாகிஸ்தானை பற்றி சொல்லணும்னா they have good quality players, but they are not playing up to their mark. Like அவங்களோட ஷஹீன் அஃப்ரீடி their key bowler and ஷஹீன் அஃப்ரீடி, ஹாரிஸ் ரஃப், இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு நடக்க போகுது ஏஷியா ஃபைனலில். இவங்க 2 பேரோட பவுலிங்கால் மொத்த கேமையும் அப்படியே திருப்பி போட முடியும். ஏன்னா ரஃப் கொஞ்சம் ரன் கன்சீட் பண்ணாலும் he has the ability to take wickets consistently. And ஷஹீன் அஃப்ரீடி சொல்லவே வேணாம், பவர் பிளேயில் ஸ்ட்ரைட் த்ரூ போட்டுக்கிட்டே இருப்பார். தென் இந்தியாவுக்கான பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். இந்தியாவுக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் எனக்கு தெரிஞ்சு குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி தான். ஏன்னா அவங்க ஸ்பின்னை இந்த டோர்னமெண்ட்லேயே எல்லாரும் ரீட் பண்ண கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க அந்த மிடில் ஆர்டரை பாகிஸ்தான் மிடில் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேணாம், ஜஸ்பிரீத் பும்ரா லாஸ்ட் பாகிஸ்தான் மேட்ச்சில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது எக்கனாமி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் எப்படிலாம் போட்டால் ரன்னு பேட்ஸ்மேனால் அடிக்கவே முடியாதுன்ற எல்லா ட்ரிக்கையும் தெரிஞ்சு வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாரு. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு see ஜஸ்பிரீத் பும்ராஸ் பவுலிங் tonight. அண்ட் இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா பெஸ்ட் 11 ஃபார் 2 டீமுக்கும் ஒன்று எடுக்கலாம். எது ஆடினா அவங்களோட காம்பினேஷனுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும்னு. ஸோ இப்போ இந்தியா பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், அப்புறம் 3-4 சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, 5 சஞ்சு சாம்சன், 6 ஹர்திக் பாண்டியா, 7 அக்ஷர் பட்டேல். இப்போ இந்த தூபே ஆடுறதா ஹர்ஷ்தீப் சிங் ஆடுறதான்ற கேள்வியில் தான் இந்தியா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐ வில் கோ வித் ஹர்ஷ்தீப் சிங். ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேட்டிங் குஷன் தேவையில்லை. அக்ஷர் பட்டேல் வரைக்கும் பேட்டிங் இருக்கிறவர்னால இதுக்கு மேலே தூபேயோட பேட்டிங் நமக்கு தேவையான்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதோட டெத் பவுலிங் இப்போ ஸ்ரீலங்கா மேட்சே பார்த்தோம், ஹர்ஷ்தீப் சிங் டெத் பவுலிங் சூப்பராக போட்டார். சூப்பர் ஓவர்லேயும் கரெக்டாக போட்டு விக்கெட்ஸ் எடுத்தனால தான் நம்ம ஈஸியாக வின் பண்ணோம். ஸோ அதனால திரும்ப தூபே எடுத்து அவர் பவுலிங் சப்போஸ் அடி வாங்கிடுச்சுன்னா நம்ம மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ வில் கோ வித் த ஃபோர் பவுலர்ஸ் ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இப்போ அடுத்து பாகிஸ்தான் 11 பார்க்கலாம். ஸோ பாகிஸ்தான் வின்னிங் மொமெண்டத்தில் வரனால பிளேயிங் 11 பெருசாக சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ அவங்க 11 பற்றி பார்க்கலாம். ஷஹீத் ஜதா ஃபர்ஹான், ஃபக்கர் ஜமான், சயீம் அயூப், சல்மான் அலியாகா, ஹொசைன் தாலாட், முகமது ஹாரிஸ், முகமது நவாஸ், ஃபஹீம் அஷ்ரஃப், ஷஹீன் அஃப்ரிடி, ஹாரிஸ் ரவுஃப் அண்ட் அப்ரார் அஹமத்.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சைம் அயூபோட ஃபார்ம் தான் பாகிஸ்தானுக்கு இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேஜர் கன்சர்ன். ஏன்னா நிறைய டக் அவுட் ஆயிருக்காரு, பட் he has the talent. இஃப் சைம் அயூபுக்கு அந்த ஃபைனல் ஒரு பிக் டேவாக இருந்துச்சுன்னா இந்தியா குட் பி இன் ட்ரபிள். ஸோ குயிக் விக்கெட்ஸ் இன் பவர் பிளே வுட் பி கீ. எந்த டீம் அந்த குயிக் விக்கெட்ஸ் இனிஷியலாக எடுக்கிறாங்களோ அந்த டீமுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ஸ்லோ பிச்சர்ஸ் ஆஃப் த நேச்சர் வந்து இந்தியாவுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும் பிகாஸ் ஆஃப் குல்தீப், வருண் சக்கரவர்த்தி அண்ட் அக்சர் பட்டேல். இந்தியா வில் கோ இன் டு திஸ் கேம் ஆஸ் அ ஃபர்ம் ஃபேவரட்ஸ் டு வின் திஸ் ஏஷியா கப் அன்டிஃபீட்டட். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு நைட்டு மேட்ச் பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ போடுறோம். அண்ட் that's all for today. Thank you guys. Now we are signing off.